முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய நான் உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமா, நேத்து தான் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. பதவியேற்பு விழா முடிஞ்சதும் நேரா கள்ளக்குறிச்சிக்கு வந்துட்டாரு. ஆட்சிக்கு வந்து 5 வருஷமாச்சு. அடுத்த தேர்தல் இன்னும் 2 மாசத்துல வரப்போகுது. இவ்வளவு காலம் இந்த பக்கம் தலை காட்டாம இருந்துட்டு இப்போ உங்க ஸ்டாலினா வந்திருக்கேன்னு எப்படி உருட்டுறாரு பாருங்க. சரி, என்ன சொல்றாருன்னு கேட்போம். திராவிட மாடல் அரசு என்பது சாதனை திட்டங்களுடைய அரசு. சிலர் வாயிலேயே வட சொல்றாங்களே, அவர்களைப் போல இந்த அரசு அல்ல. ஆமா ஆமா, சாதாரண அரசா சார் உங்க அரசு? மற்ற மாவட்ட மக்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க கள்ளசாராய மாடல் ஆட்சியோட மகத்தான சாதனையால 70 பேரை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு ஓடுனத மறக்க முடியுமா? மறக்கக்கூடிய சம்பவமா அது? சரி, மேல சொல்லுங்க. மக்களுக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நேரடியா சந்திக்கிற திறன் கொண்ட அரசு இந்த அரசு. சார், வாய் இருக்குன்னு ஏதாவது பேசக்கூடாது சார். கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு 70 பேர் இறந்து போனப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? முதல்வரோ அல்லது முதல்வரின் மகனோ கள்ளக்குறிச்சிக்கு போய் பார்க்கணும்னு சொல்லுச்சு. நீதிமன்றம் சொல்லியும் பயத்துல இந்த பக்கம் வரவே இல்லையே சார். அன்னைக்கு வந்திருந்தா மக்களை நேரடியா சந்திக்கும் திறன் கொண்ட அரசுன்னு சொல்லலாம். அப்போ தலைமறைவா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து வசனம் பேசுறீங்களே, இதை பார்த்து நாங்க சிரிக்கவா இல்ல கோவப்படவா இல்ல இப்படியோ ஒரு முதலமைச்சர்னு தலையில அடிச்சுக்கவா? என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்க. நாமக்கல்லை சார்ந்த கமலி என்பவர் SBI வங்கி பணியாளராக தேர்வு பெற்றிருக்கிறார். அவங்க அப்பா நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர். நான் முதல்வன் திட்டத்தால எனக்கு வேலை கிடைக்கல, நான் உழைச்சு அந்த வேலையை வாங்கியிருக்கேன்னு நீங்க சொல்ற அந்த கமலி தெளிவா சொல்லிட்டாங்க சார். பிறகு எதுக்கு இந்த உருட்டு? அதிமுக உழைப்புக்கு ஸ்டிக்கர் ஒட்டினது பத்தாதுன்னு இப்போ அடித்தட்டு மக்களோட உழைப்புலையும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. கூச்சமே இல்லையா முதல்வரே? அட, நான் கேட்கலங்க, மக்கள் கேட்குறாங்க. சரி, மேல பேசுங்க, கேட்போம். திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களிலும் குறிப்பா இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பெஷல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. எந்த கவனம் சார்? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே வச்சு கள்ளசாராயம் வித்து அதை குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே, அதுவா? உங்க சிறப்பு கவனம் என்னன்னு மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். கள்ளசாராய சாவு நடக்கிறதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ இந்த கள்ளசாராய விற்பனை சம்பந்தமா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு. சட்டசபையில அன்னைக்கு அதை பத்தி பேசியிருந்தா 70 உசுறு போயிருக்காது. செஞ்சீங்களா? ஏன் செய்யல? இப்ப தேர்தல் வந்துட்டதால வெற்று அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொன்னதை செஞ்சீங்களா? இல்லையே. அது போல இப்ப சொல்ற எதையும் செய்ய போறதில்ல. அது மக்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். கள்ளக்குறிச்சி மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் எதையும் தீர்க்காம வெத்து வசனம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? மக்கள் தெளிவாகிட்டாங்க சார். இந்த தடவை எப்படி விளம்பரம் பண்ணாலும் பார்த்து சிரிச்சிட்டு ஓட்டை மாத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. 2026ல திமுகவோட அழிவு காலம் ஆரம்பிக்குது. எழுதி வச்சுக்கோங்க. அட, நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.